ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் 12க்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களை உடைய மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ஜூனில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரக நிலைகளும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே ஏற்படுது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் பார்த்திங்கன்னா புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அதேமாதிரி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவானும், ரணருணு ரோகஸ்தானத்தில் சந்திரனும், பாக்கியஸ்தானத்தில் ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், அயனசைன போகஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளுடைய அடிப்படையில் தான் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களானது இருக்க போகுது. அதாவது மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே கூட அதை கவனமாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தக்கூடிய திறமை கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரகநிலைகளில் ரொம்ப முக்கியமான சுபத்துவமான கிரகமான குருவினுடைய பயிற்சியானது ஏற்பட்டு இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறப்போகுது அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100% உங்களுக்கு நல்லா தான் நடக்கும். இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய தகவல்கள் மட்டும் கொஞ்சம் டிலேவாக தான் வரும். ஸோ நீங்கள் நினைக்கிறது உடனே நடந்துடாது. ஆனால் கண்டிப்பாக நடக்கும், நடக்காமலாம் போகாது. அது எப்படி நடக்கும்னா, நீங்கள் நினைத்த மாதிரி உடனே நடக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி அதெல்லாம் வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் உங்கள் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. ஒரு சில காரியங்களில் நீங்கள் அவசரமாக மட்டும் முடிவெடுக்காதீங்க. ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. முக்கிய நபர்களுடைய அறிமுகம் இந்த டைமில் கிடைக்கும். ஸோ நிறைய பேருடைய அறிமுகம் உங்களுக்கு உதவி எல்லாம் கிடைக்கும்ன்றதுனால அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு ரொம்பவே ஏதுவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயமா நீங்கள் வெளியில் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. புதிய ஆர்டர்கள் விஷயமா, தொழில் வியாபார விஷயமா, இதில் எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்திலலாம் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக நிறைய ட்ரிப் இருக்கும். ஸோ வெளியூரில் அதிகமாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். பொருள் வாங்குறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பீங்க. பழைய பாக்கிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வசூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் ஸ்பீடு காட்டுவீங்க. ஸோ சீக்கிரமாக அதெல்லாம் வசூல் பண்ணி முடிக்கணும் அப்படின்றத ஒரு எண்ணம் உருவாகும். இது மட்டும் இல்லைங்க, புதுசாக நீங்கள் ஏதாவது கிளைகள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதை மட்டுமே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அதெல்லாம் தள்ளி போடுங்க. புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் அலுவலக வேலையாக நீங்கள் முக்கியமான ஒரு சில நபர்களை சந்திக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் சந்திக்கும் பொழுது அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி கொடுத்த கடனை நீங்கள் திருப்பி வாங்கிறதுக்கான முயற்சியில் இப்போ தீவிரமாக இறங்குவீங்க. அப்படி இறங்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. உறவினர்கள், குடும்ப நண்பர்கள் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்துக்கோங்க. ஆனால் முக்கியமான விஷயங்களை ஆலோசனைகள் செய்கிறது, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அடுத்தவங்களை பற்றி நீங்கள் பேசிட்டு வந்துடுவீங்க, ஆனால் அந்த விஷயம் வேறு ஒருத்தங்களுக்கு வேறு மாதிரி போய் சேர்ந்துடும். அதனால் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் இருக்கணும். அனுசரணையும் நல்ல புரிதலும் இல்லை அப்படின்னு போகும் பொழுது கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். முடிஞ்ச அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு வாகனம் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் 2 வீலரையோ அல்லது புதுசாக கார் வாங்குறதோ, டிராக்டர் வாங்குறதோ, ஏதோ ஒரு வெஹிக்கல் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாங்கலாம், சாத்தியங்கள் இருக்குது. ஸோ அமைப்புகள் உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்றதுனால சக்ஸஸ் ஆகும். வாகனத்தை நீங்கள் அதே மாதிரி வாங்கிட்டு ஓட்டுறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த ஒவ்வொரு தகவல்களுமே டிலேவாக தாங்க ஆகும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறது உடனே நடக்கவே நடக்காது. அதே மாதிரி கூட இருக்கக்கூடியவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் சொல்லும் பொழுதோ செயல்படுத்தும் பொழுதோ கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
எந்த சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேச்சு திறமையால் ஒரு சில காரியங்கள் நீங்கள் செய்வீங்க, செஞ்சு முடிப்பீங்க, சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது எல்லாமே சரியாக செய்யுங்க. சரியான திட்டமிடல் அவசியமானது. மேலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மேலிடத்துலேருந்து நல்ல மதிப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை கேட்பாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அலைச்சல் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய ரெஸ்ட் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷங்களை கொடுக்கும். நிம்மதியாக இருக்கலாங்க. அது ஒரு காலகட்டம் தான் இப்போ நீங்கள் வந்து அடைஞ்சிருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா, பாடங்களை படிக்கும் பொழுது உங்களுடைய மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்திக்கோங்க. எந்த விதமான விஷயங்களையும் கான்சன்ட்ரேஷனை வந்து சிதற விட்டுட்டீங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். ஸோ கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் எல்லாமே மிதுன ராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில வித்தியாசங்களானது தெரியுது. ராசி மிதுன ராசி தான், ஆனால் எனக்கு நட்சத்திரம் வந்து வேறு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நட்சத்திர ரீதியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மிருகசிரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களை உடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு போக்கு இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு உறவினர்கள் வருவாங்க, சந்தோஷமாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே வந்து விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை வராது. பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. அவங்கள எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், முன்னுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னாவே போதும், பல பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புதுசாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு அவங்களாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறைய பேர்த்தோடைய அனுபவம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலிமா உதவி கிடைக்கும். அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். மறக்காமல் இந்த டைமெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோதிரை நட்சத்திரம். இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இந்த டைமில் எப்படி இருக்குன்னா, திடீர்னு ஏதாவது செலவு வரும். ஸோ அது இதுதான் அப்படின்னு கரெக்டாக சொல்லவே முடியாது. கண்டிப்பாக செலவு வரும். காரியங்களில் தடை, தாமதம் எல்லாமே ஏற்படலாம். ஸோ கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் நினச்ச உடனே எதுவுமே வந்து நடக்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நிறைய அலைச்சல் இருக்கும். இந்த அலைச்சலாலேயே உங்களுடைய உடம்பு டயர்டாயிடும். இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நாட்டங்கள் அதிகரிக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஈடுபாடு, நம்பிக்கை எல்லாம் வரும். ஸோ அது உங்களுடைய மனசுக்கு வந்து நிம்மதியை கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் குலதெய்வ கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அது இப்படி போயிட்டு வர்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசுக்கு மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும். அதே போல் வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை துணை அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ ஆணாக இருந்தால் பெண்ணும், பெண்ணாக இருந்தால் ஆணும் கண்டிப்பாக வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்த விஷயங்களை சிறப்பாக செய்ய முடியும். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களை உடைய மிதுன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் சீரமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம். ஏன்னா முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகளை கொடுக்கும். அப்படின்றதுனால முயற்சி பண்ண தயங்காதீங்க. எந்த ஒரு காரியமுமே நம்ம செய்யக்கூடிய முயற்சியில் தான் இருக்குது. காரிய அனுகூலம் கிடைக்கும். சிந்தித்து செயல்படுங்க. அது உங்களுக்கு இன்னும் நல்லது. கூட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க. ஸோ எல்லாத்துடைய உதவி கிடைக்கும் பொழுது லாபங்கள் அப்படிங்கிறது பன்மடங்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு விற்பனை இப்போ அதிகமாகவே நடக்கும். ஸோ விற்பனை அமோகமாக நடக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து நன்மைகள் வந்து நடக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னுமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம யார்கிட்ட எப்படி பழகுறோம், எப்படி நடந்துக்கிறோம், எந்த சூழ்நிலை அங்கே உருவாகி இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் குரு, சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் அப்படின்னு எல்லா கிரகங்களுமே வந்து பயிற்சி ஆகிறாங்க. ஸோ அப்போ இப்படி இருக்கும் பொழுது கிரக சேர்க்கைகள் ஒரு சிலருக்கு வந்து சாதகமாக அமைஞ்சாலுமே கூட ஒரு சிலருக்கு வந்து பாதகமாக தான் இருக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு எதுவும் கெட்டது நடக்காமல் போச்சு அப்படின்னாலே சந்தோஷம் தானே. ஸோ அதனால் தொழில், வியாபாரம், நிதி, கல்வி, குடும்பம் அப்படின்னு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்துலேயுமே இந்த கிரகமைப்புகள் தாக்கங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசி நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது எதெல்லாம் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அதன்படி நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றது நம்ம கையில் கிடையாது. ஸோ கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதுபடி தான் தாராக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் மிதுன ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வந்து உருவாக போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவிலே பார்த்துட்டோம். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து சிபாரிசு அப்படின்றத வந்து விரும்ப மாட்டாங்க.
அவங்கவுங்க உங்களுடைய தனித்திறமையை வச்சு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த மறைமுகமான பேச்சுக்கு இடமே கிடையாது. இதனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். நேருக்கு நேரா வந்து பேசி சமாளிச்சுடுவாங்க. உத்தியோகத்திலேயும் இருக்கக்கூடியவர்களும் அப்படிதாங்க. இந்த டைமில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் உங்களுடைய சொந்த ஊருக்கே வந்து கிடைக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா அலுவலகத்தில் வந்து வேறு இடத்துல நீங்கள் இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுடைய ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்து வருவாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். கணவர் வழி உறவினர்களால் உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. அப்படி ஒரு வேளை தொல்லைகள் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே அதெல்லாமே இப்போ வந்து விலகி போயிடும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து பிரபலமாவீங்க. பாராட்டுகள் குவிய ஆரம்பிக்கும். நிறைய இடங்கள்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி நல்ல சம்பளமும் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டைமில் நல்லபடியாக நடக்க போகுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைமில் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் நல்ல ஒரு அன்பையும் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. அவசரமான முடிவுகளை மட்டும் தவிர்த்துட்டு நீங்கள் நிதானமாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும். இந்த டைமை நீங்கள் சூப்பராக வந்து கடந்து வந்துடலாம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரம் செய்தால் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புதன்கிழமை உங்களுக்கு ரொம்ப சூப்பரான நாள். அதனால் புதன்கிழமை நவகிரகங்களை வந்து வழிபாடுகள் செய்யுங்க. குறிப்பாக நவகிரகத்தில் புதன் பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மனசுக்கு அமைதியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக சொல்லப்போனால் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பொருளாதாரம் கண்டிப்பாக வந்து உயர ஆரம்பிக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே கூட தொடர்ந்து நீங்கள் முயற்சிகள் பண்ணும் பொழுது கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஆபத்துக்கள் அப்படின்றது எல்லாமே வந்து விலகி சீரும் சிறப்புமாக நீங்கள் வந்து இருக்கலாம். ஸோ இது எல்லாமே கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடியது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் மறக்காமல் நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.